சகஸ்ரா ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ஸ் ஐ டாக் யூ டாக் வித் மீ பிரவீன். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல நம்ம கூட இந்திய தொலைக்காட்சிகளில் இது அங்க ஓடுது. இந்திய தொலைக்காட்சிகளில் இது இங்க ஓடுது. இப்போ நம்ம புதுசா ஏதோ சகஸ்ரா ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ஸ் ஐ டாக் யூ டாக் வித் கோபி நாயர். எனக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் தேவையாங்க? ஆனா பில்டப் முக்கியம். அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து நட்சத்திர ஜன்னலில் வாழை வெட்டி பாக்குதுன்னு போக முடியும். அதெல்லாம் ஓவர் பில்டப்புங்க. நமக்கெல்லாம் நம்ம சட்டிலா போயிடுவாங்க. ஐ டாக் யூ டாக். என்னுடைய வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் என்னை நீங்கள் அழைச்சதுக்காக ரொம்ப நன்றி. இது நான் ஒரு வாய்ஸ் ஆக்டராக வந்து நான் பேசுறது அல்ல, அதை தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறது தான். அது வந்து அந்த சம்மந்தப்பட்ட எழுத்தாளருக்கு தான் போய் சேரணுமே ஒழிய அவங்க என்ன எழுதி தராங்களோ அதான் பேசுகிறோம். நம்ம கூட கொஞ்சம் நம்மளுடைய விஷயங்களை நம்ம போடுறோம், அவ்வளோதான். யாருக்காக இருந்தாலும் நம்ம அப்படி தான் பேசுவோம். ஏன்னா ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நான் பண்ணுறேன். எனக்கு பேர் கிடைக்குது, தேங்க்யூ. அதே சமயத்தில் அதை எழுதினவங்களுக்கு அந்த அளவுக்கு போகுதான்னா தெரியல. ஆனால் அது அவங்களுக்கு போகணுங்கிறதான் கருத்து. நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம் பிரவீன், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. சார், இப்படி நம்ம பல பேரை பார்த்துருக்கோம். அவங்களுடைய வாய்ஸ் பயங்கர பீக்கில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு டக்குன்னு ஒரு சர்டன் ஆஃப் பீரியடில் அவங்க மறைஞ்சிருவாங்க. அதுக்கு ரீசனே என்னன்றது தெரியாது. அப்படி உங்களுடைய லைஃப்பில் இப்போ நடந்து மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கீங்களா? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது ஆக்டிங், டைரக்ஷன், அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் வந்தேன். இப்போ வந்தபோது எனக்கு பின்னணி குரல் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது அந்த மாதிரியான சமயங்களில் எல்லா நாளுமே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப பிஸியாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சமயம் உண்டு. அதாவது விடியற்காலையில் 4 மணியிலேருந்து மிட் நைட்டு 1 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன். கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என் ரூம்மேட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பார்க்கக்கூடிய சூழலே வரும். அவங்க தூங்கும்போது நான் வருவேன், அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நான் போவேன். அப்படியான சூழல் இருந்து அந்த மாதிரி ஒரு பிஸியாக இருந்து திடீர்னு ஒரு எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தபோது நான் உண்மையிலேயே வந்துட்டு நம்ம தப்பான ஒரு துறையை தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு காணல் நீர் மாதிரி இருந்தது. திடீர்னு வேலையே இல்லைன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு டைம் பத்தாமல் வேலை செஞ்சுட்டு, அப்போ என்னுடைய நண்பர் சொன்னார், இந்த துறை அப்படி தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து பிஸியாக இருக்கும்போது பிஸியாக இருந்துடணும், வேலை இல்லை அப்படிங்கும்போது நம்ம அந்த டைமை என்ஜாய் பண்ணிக்கணும். படம் பார்க்க போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணுங்கள், வேலை எங்கேயும் போகாது வரும்னு சொன்னார். அதே மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் பெருசாக திரும்பி பார்க்கறதுன்னு எனக்கு அந்த மாதிரி ஒன்று வரல. எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு விஷயம் வரும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறது வரத்தான் செய்யும். அது அப்பப்போ எனக்கும் வந்து தான் போகும். அது மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லார் லைஃப்லையும் இருக்குது. இது வந்து நான் என்னுடைய லைஃபோட பொருந்தி போகல. எனக்கு லைஃப் நல்லா இருக்கு. பட் தொழில் வந்து ஒரு சில நேரங்களில் ரொம்ப பீக்கில் இருக்கும், இல்லாமல் போகும். அப்போ அதை புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி வர்றதுக்கே எனக்கு ஒரு 5-10 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணுறேன். நான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி எடுத்துக்கிறேன். வேலை எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்தாலும் ஐம் ஹாப்பி, வேலையே இல்லைன்னாலும் ஐம் ஹாப்பி. கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் என்னோட, ஆனால் வருங்கிற நம்பிக்கை உண்டு. அப்போ அதனால நான் அது எல்லாமே ஈவனாக எடுத்து நான் இப்போ என்னை வந்து நான் மோல்டு பண்ணிக்கிட்டேன். சார், நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு ஆக்டிங் அப்படின்றது தான் யோசிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் டைரக்ஷன். நான் காமனாக சினிமாவில் பேசி தெரிஞ்சுக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் டப்பிங்கில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆக்டர்னு நம்ம சொல்லிடலாம். உங்கள் வாய்ஸை நான் சொல்லவே வேணாம். நீங்கள் எத்தனையோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் பல கேரக்டர்ஸ் கண்டிப்பாக எங்களோட ஆல் டைம் ஃபேவரட்டாக எப்பயுமே மறையாத ஒரு இடத்துல இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர்ஸ்க்கு பெரிய அளவு உயிர் கொடுத்துருக்கிறது நீங்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்க ஸ்பேஸில் எப்படி உங்களுக்கு ஆக்டிங்கில் ஒரு பெரிய அளவில் ஸ்கோப் இல்லாமல் போச்சுன்னு ஒரு கேள்வி எனக்கு வந்து. சார், ஸ்கோப் இல்லாமல் போகலங்கிறது இல்லை. ஒரு சில நேரங்களில் நாம் பயணிக்கக்கூடிய லட்சியங்களில் நாம் வந்து தோற்று போவோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு வெற்றியாளனாக பார்க்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டில் இன்னொரு பக்கத்தில் நான் வந்து என்னை வந்து ஒரு லூசராக பார்க்குறேன். நான் வந்து வெற்றி பெறலையோ அப்படின்னு. ஏன்னா நான் எதுக்காக ஊரை விட்டு வந்தனோ அதை நான் பண்ணவே இல்லை இது வரைக்குமே. ஆனால் வயிறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஜெயிச்சிருச்சு. என்னைக்குமே அந்த பொறுமை என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சோன்னு நான் நினைக்கிறது உண்டு. ஆனால் நான் என்ன துறையில் போனனோ அந்த துறையை நான் அர்ப்பணிப்புணர்வோடு அதில் நான் வேலை செஞ்சதுனால என்னால் வந்து கொஞ்சம் இதில் வந்து தனித்துவத்தோட 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு என்னுடைய வேலையை நான் சிறப்பாக செஞ்சிட்டேன்.
அப்போது நான் அந்த நடிப்பு இயக்கம் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த துறைக்குள்ள பின்னணி குரல் துறைக்குள்ளே வந்தோன்னே, வாய்ஸ் ஆக்டிங்குள்ளே வந்தோன்னே நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஓகே. எனக்கு அந்த சைடு இந்த சைடு பார்க்க முடியல. இன்னொன்று, எனக்கு இதில் நிறைய சுதந்திரம் கிடைச்சிது. என்னை சுற்றி நான் எப்போவுமே ஒரு வேலை செய்யும்போது என்னை சுற்றி ஒரு சுதந்திரமான சூழலை உருவாக்குறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பேன். அதுக்கான காரணம் சார், அப்போதான் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வந்து அங்கே கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஓகே. அதாவது சுதந்திரமான சூழல்னா நீங்கள் சொல்கிறது நான் செய்ய மாட்டேன், நான் சொல்கிறது தான் செய்வேங்கிறதல்ல, கலந்து பேசுறது. ஒரு இயக்குனரானாலும் சரி, தயாரிப்பாளரானாலும் சரி, அவங்ககிட்ட உட்காந்து பேசி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, இது இந்த வாய்ஸாக இதில் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள இலகுவாக வச்சுக்கிறது. நான் ஆர்டிஸ்ட்டு, நான் வந்திருக்கேன், நான் வந்து அப்படி தான் இருப்பேன், அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது. ஒரு நண்பர் போல் எல்லாருக்கிட்டையும் பழகி வேலை செஞ்சு அந்த சூழலை நம்ம வந்து ரொம்ப எளிமையாக்கிட்டோம்னா நம்மளால ரொம்ப ஈஸியாக அந்த வேலையை பண்ணிட முடியும். ஓகே, இது என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. அப்போ இதனால அந்த மாதிரி இருந்ததுனால நான் என்னுடைய வேலை வந்து இப்போ வரைக்குமே நான் ரொம்ப ரசித்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நடிக்கணும்னு ஆசை இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இடையில நிறைய வந்தது, பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்தது, பெரிய இயக்குனர்கிட்ட இருந்தான வாய்ப்பெல்லாம் வந்தது. அவர் என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஓகே எல்லாம் பண்ணி எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே நம்பவே கூடாது, எதையுமே நம்பக்கூடாது. நம்ம ஒரு சினிமாலே நடிச்சிட்டோம் அப்படின்னா கூட பேசவே கூடாது, அமைதியாக இருக்கணும். ஸ்க்ரீனுக்கு வந்து அது அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அமைதியாக இருக்கிறது தான். அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாகணும், அது வேற. சக்ஸஸ்க்கு அப்புறம் ரொம்ப அமைதி. அப்போ அதனால எனக்கு வந்து நிறைய பெரிய இயக்குனர்கிட்ட இருந்து ஒரு பெரிய வாய்ப்பெல்லாம் வந்தது. இப்போ கூட 2-3 இயக்குனர்கள் என்ன வந்து ஆமாம் அழைச்சாங்க. ஒரு கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக நான் சார்ந்த இந்த துறையில் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்பி கொஞ்சம் பேர் வேலை கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் வேலை செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு இதில் இருக்கேன். அப்போ அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, உடனடியாக என்னால் வர முடியாத ஒரு சூழல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து என்னை விடுவிச்சு அதுக்குள்ளே வருவேன். கண்டிப்பாக ஆக்ட் பண்ணிடுவேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த டைம் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன். அதனால அமையும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஓவரால் நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க சார். லிஸ்ட் ஆஃப் என்னோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் பற்றி பேசுகிறேன், மறுபடியும் நம்ம உங்கள் லைஃப்பை பற்றியும் பேசுகிறேன். அதில் மிக முக்கியமாக வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து நீங்கள் மகாபாரதத்தில் பண்ண சகுனி அப்படின்ற கேரக்டர் தான் சார். ஒவ்வொரு வாய்ஸ் ஆக்டரும் அந்த கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அது. ஓகே, அது நமக்கு கிடைச்சது. நிறைய இடத்துல சொல்லியாச்சு. அது ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு நமக்கு வந்துடுச்சு. நம்ம ஸ்கிரிப்ட் நமக்கு கொடுக்குறாங்க, ஸ்கிரிப்டை தாண்டி அங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நமக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு ஒரு அலட்சியமாக அதை வந்துட்டு சாதாரண ஒரு கேரக்டர் மாதிரியோ அல்லது ஸ்கிரிப்டில் இருக்கிறது நம்ம பண்ணிட்டு போனோம்னா, இப்போ நீங்கள் என்னை உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன் இல்லைங்க சார். அப்போது அது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு நம்ம என்னெல்லாம் நியாயம் சேர்க்க முடியும் அந்த கதாபாத்திரத்துக்கு, அப்படி தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். இப்போவும் நான் சொல்லுவேன், நான் மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பின்னணி குரல் கலைஞர்கள் எல்லாருமே, இப்போ புதுசாக வந்தவங்களை பற்றி எனக்கு தெரியாது, என்னுடைய அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே டெடிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. நான் அவங்களோட தான் வளர்ந்தேன், அவங்களோட தான் நான் ட்ராவல் பண்ணேன். இப்போ தான் எல்லாரையும் பார்க்க முடியாத சூழல் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு டெடிகேஷன் இருக்கும். பணத்தை தாண்டின ஒரு விஷயத்துக்காக அவங்க வேலை செய்வாங்க. அந்த கதாபாத்திரத்தை அந்த டயலாக் நம்ம பேசி முடிச்சுட்டு வந்தால் கூட, வெளியே வந்துட்டா கூட, அல்லது அடுத்த நாள் கூட அதை பற்றி பேசும்போது அங்கே ஒரு தப்பு நடந்திருக்குன்னா அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, அந்த டெடிகேஷன் சரியா பண்ணிடணும்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு இல்லையா, அது தமிழ் பின்னணி குரல் கலைஞர்களுக்கு நிறைய இருக்கு, நான் பார்த்த வரைக்கும். கண்டிப்பாக மற்றவங்கள நான் ஒன்றும் சொல்லலை, நம்மளுடைய தமிழ் துறையை சேர்ந்த பின்னணி குரல் கலைஞர்களுக்கு அந்த ஒரு இது உண்டு. கற்றுப்பாங்க, அது அந்த வாய்ஸை எப்படி மெருகேற்றணும்னு நினைப்பாங்க. அதாவது என் காலகட்டத்தை சேர்ந்தவங்கள நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழல், அந்த மாதிரியான டைமில் தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம். அப்போ எனக்கு அந்த ஃப்ரீடம், நான் உங்கள்கிட்ட முதலே சொன்ன மாதிரி, எனக்கு சுற்றி ஒரு சுதந்திர சூழல் இருந்தால் தான் என்னால் வேலை செய்ய முடியும். அப்படிங்கும்போது எனக்கு என்னென்னலாம் அங்கே முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணேன். இப்போ அந்த கதாபாத்திரம் வந்துட்டு ஹாஸ்யம், சிரிப்பை வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டைலாக் பேசிட்டு அப்படி சிரிச்சாருன்னா, நான் ஏன் அப்படி சிரிக்கணும்னு நான் யோசிப்பேன். நான் ஏன் அப்படி சிரிக்கணும் அப்படின்ட்டு
இது அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்றது. ஏன் சேஞ்ச் ஓவர் பண்றேன்னா, இது என்னுடைய தொழில் சூட்சுமம். அது ஒரு டைலாக் அவ்வளவு பெருசா பேசிட்டே இருக்கும்போது அங்க எனக்கு ஒரு கட் ஒன்று தேவைப்படுது, ஒரு சேஞ்ச் ஓவர் ஒன்று தேவைப்படுது. அந்த வாய்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி என்னால கொண்டு வந்தேன்னா ஒரு இடத்துல அப்படியே மூச்சு முட்டி நின்றும். அப்ப நான் வந்து அங்க ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்தாதான், அதாவது பாட்டு பாடும்போது பிரீத் எடுக்கிற மாதிரி அது தெரியாம பிரீத் எடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு கட்ல வந்து நான் என்ன சேஞ்ச் ஓவர் பண்ணாதான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ நம்ம அந்த எஃபெக்ட் கொடுக்கறது, அந்த உச்சி ஸ்தாயில போய் பேசிட்டு அதை அப்படியே இறக்கி அதுதானே ஆக்டிங்கே. கண்டிப்பா இல்லைங்களா? அப்போ எனக்கு அதை சுற்றி நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தது. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. சமஸ்கிருத சொற்கள் நிறையா பயன்படுத்தாமல் தமிழ் சொற்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம். அதனால் அது எல்லாமே அதுக்கு போச்சு. அப்போ அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அன்பு மருமகனே, அன்பு மருமகனே, ராஜனியதை தந்திரம், இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. எதை எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை அந்த இடத்தில் அப்படி பயன்படுத்த வேண்டும் அன்பு மருமகனே. இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்ச் ஓவர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இப்ப இவரு இந்த வாய்ஸ் இப்படி வந்துடும். திடீர்னு வில்லன் ஆகும்போது எப்படி, பாம்பிற்கு 2 நாக்குகள் உண்டு, அந்த வாய்ஸ் சேஞ்ச் ஓவர் பார்த்தீங்களா எப்படி? கண்டிப்பா. அந்த பாம்பின் விஷம், இது அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகி வேற மாதிரி ஒரு வாய்ஸ் வரும். ஓகே, அவர் அழுகாச்சி கூட கிருஷ்ணா கிருஷ்ணா ஏன் என்னை போட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போறோம். இப்போ இன்றைய காலகட்டங்கள்ல இருக்கிற இளைஞர்கள் வந்து தமிழால் ஈர்க்கப்படுறது ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவங்க வேற எதையோ தேடி போறாங்களோ, இங்க இல்லாததான் வேற எங்கேயாவது இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு. அப்போ வந்து அங்க வந்து நிறைய சமஸ்கிருத சொற்கள் வந்து நம்ம மாத்தணும். அதாவது நான் சொல்றது, நம்ம எத்தனையோ கலப்பு சொற்கள் பயன்படுத்துறோம், ஆனா குறைந்தபட்சம் நாம ஏற்றுக்கொண்டு போறது. எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து பார்த்தோம்னா ஒண்ணு பண்ண முடியாது. உசித்தம்னு சொன்னா அது ஒரு காமெடியாக நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். மித்திரன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோழன்னு சொல்லிடலாம், நண்பன் சொல்லிடலான்னு தோணுச்சு. அந்த சதுரங்க விளையாட்டுல யானை, குதிரை அதெல்லாம் இருக்கும். அப்ப அதுக்கு எல்லாமே வந்து சமஸ்கிருத சொற்களை நம்ம வந்து தவிர்த்தோம். முடிந்த வரையில் நம்ம வந்து தமிழ் சொற்களையே பயன்படுத்தணும். ஆடியன்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா இருக்கும் கனெக்ட் பண்றது. அதுதான் கனெக்ட். அப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேட்டீங்க இல்லையா, இது எப்படி அப்படின்னு. இதுதான் இதுக்குள்ள போய் நாம என்ன அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்க முடியும். அப்படி இது பணத்தை தாண்டின ஒரு விஷயம்னு இருக்கு, அதுதான் இது. அது போய் சேர்ந்தது. அந்த கதாபாத்திரம் பரவலா பேசப்பட்டது. எனக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சது அது. சார், இந்த மேன் வர்சஸ் வைல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆமாம், அது வந்து டிஸ்கவரி சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து டிஸ்கவரி சேனலுக்கு வந்து அதுதான் ஒரு ஐகானிக் ஷோ. அப்போ என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்குது, நீங்கள் அது பேசணும், கதாபாத்திரம் இல்லை ஒரிஜினல் தான், இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் போய் பார்த்தேன். போய் பார்த்தா ஏதோ ஒரு டெசர்ட்டில் தான் அவர் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஒரு எபிசோடு பேசுகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 hours ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக அதுக்குள்ளே அடாப்ட் ஆகி அவர் அப்படி தான் பேசுவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 3 hours அது நம்ம முடிக்கிற மாதிரி. இப்போ அவர் ஓடுறாரு, அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சாப்பிட்றாரு, இல்லை அவரால் முடியல அப்படின்னா அதை வந்து அவர் சொல்லும்போது நம்ம அந்த ஃபீல்ட்லேயே கொடுத்து ஆகணும் இல்லைங்களா? கண்டிப்பாக இல்லாமல் ஒன்றுமே சொல்லவே முடியும். இப்போ திடீர்னு ஓடுறாருன்னா இவ்வளோதான் இருக்கும். இப்போ நமக்காவது இவ்வளோ கேப் இருக்குது. இப்போ நான் வந்து டப்பிங் பேசும்போது எனக்கு இவ்வளோலாம் இருக்காது. ரொம்ப இங்கே இருக்கும் மைக்கு. அவர் திடீர்னு ஓடுவார், பார்த்து ஐயோ ஓ மை காட் அப்படின்னு இந்த ஃபீல் கொடுப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில், கோபி டெசர்ட்டில் ஒரு வாட்டி போயிட்டு இருந்தார். அவருக்கு தண்ணிக்கு ரொம்ப தேவை இருந்தது. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாம்பை கொன்றுவார், பாம்பை தோலை உரிச்சிருவார், உள்ளே இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நமக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவை, ஐயோ இந்த பாம்போட இறைச்சி நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவார். உண்மையாலுமே அதெல்லாம் ரசித்து சொல்லுவார்.
அதுக்கப்புறம் அவர் ஒன்று பண்ணுவார், இந்த தோலை எடுத்து வச்சுட்டு கீழே வந்து முடிச்சு போட்டுருவார், மேலே ஓப்பன் பண்ணிட்டு டெசர்ட்ல தண்ணி தீந்து போயிடும், அவரோட ஓன் யூரினை அதில் பிடிப்பார், பிளாடர் மாதிரி பிடிப்பார், பிடிச்சி கட்டி தோல்ல மாட்டிக்குவார், நடந்து போவார், தாகம் அடிக்கும், அவரோட யூரினை அவர் ஓப்பன் பண்ணி ஓ மை காட். இந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி தேவைதான், ஆனால் இதனுடைய சுவை ஓ மை காட் அப்படியே உப்பு கரைசலை எடுத்து குடித்த மாதிரி இருக்குது. ஆனாலும் நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் தண்ணீர் தேவை, வேறு வழி இல்லை. ஓகே, ரொம்ப சுவையாக இருக்குது, சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் அதை ஃபீல் பண்ணுவார் பாருங்க. அது எல்லாமே வந்து நேச்சுரலாகவே அவர் பண்ணுறது தான். ஒரு வாட்டி ஜார்ஜியா போயிருந்தபோது சொல்லுவார், அமைதி, சைலண்டாக இருங்க, இங்கே பக்கத்தில் ஏதோ கரடி இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதை, அமைதி அமைதி. இன்னும் கேமரா அப்படியே கொண்டு வந்தோம், இப்போ தான் இது வந்து மலம் போயிருக்கு, அந்த மலம் பார்த்தா நமக்கு நல்லா தெரியுது, இந்த வழியாக தான் போயிருக்கு, அமைதியாக இருங்க. கேமரா அப்படியே ஜூம் பண்ணால் அதோட மலத்தை ஜூம் பண்ணுவாங்க, ஜூம் பண்ணால் டப்புன்னு உள்ளே கை விடுவார், மலத்துக்குள்ளே கை விட்டு இப்படிம்பார், உள்ளே இருந்து அது ஜீரணமாகாத ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஓகே, அதை எடுப்பார், அதை வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து சாப்பிடுவார். வாஷ் பண்ணிட்டு வேற வழி இல்லைன்னா சமயத்தில் இதை கூட நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா நமக்கு புரோட்டீன் தேவை அப்படின்பார். இந்த உயிர் வாழ்தல்ல வாழ்வா சாவா போராட்டத்தில் அப்படின்னு அவர் ஆரம்பித்து அதை சாப்பிடுவார். பல்லியெல்லாம் அப்படியே மென்று சாப்பிடுவார், புழு எடுப்பார், அது நாம கூட பார்த்துருக்கேன் சார், பிளாஸ்ட் ஆகும் மனுஷன். ஆனால் அவர் நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் இது வந்து சும்மா ஏதோ ஃபேக்காக இருக்கணும், பட் மேக்கிங் வீடியோ நம்ம பார்க்கணும், நம்ம அது பண்ணணும். ஒரு இடத்துக்கு போகிறாரு, செர்பியாவில் வந்து ஒரு உயரமான ரயில்வே ட்ராக்கு, நீங்கள் எங்கேயும் அந்த சைடு இந்த சைடு குதிச்சிங்கன்னா உயிர் போயிடும், ஆனால் ஓடி ஒரு டனல் மாதிரி இருக்கும், அங்கேருந்து ஓடி ஜஸ்ட் மிஸ் உயிர் பழைப்பார். அதெல்லாம் உண்மையாலுமே அப்படியே நடந்தது. கேமராமேனை தூக்கி போட்டுட்டு இவர் அப்படி போய் விழுவார், ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ள ட்ரெயின் பாஸ் ஆகும், உயிர் போயிடும். ஒரு பெரிய ஐஸ்பர்க் இருக்கும், அது மேலே நின்றுருப்பார், வந்து போட் அடிச்சிடும், இப்படிங்கிறதுக்குள்ள உள்ள போயிருப்பார் அவர், ஆனால் தப்பிச்சிருவார். அப்போ அவரோட வேலைக்கு உண்மையா இருக்கு, குறைஞ்சபட்சம் நம்ம இதாவது பண்ணுவோம், நமக்கு இதுதானே. அதனால அது வந்து ஒரு பெரிய ஒரு இது. நிறைய லேடிஸ் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு அது பிடிக்கும். இல்ல சார், எங்க வீட்லயும் எங்க அம்மா வந்து இந்த புழு செதறுச்சு ஐயோ அப்படியே ஓடிடுவாங்க. கோயம்புத்தூர் ஸ்லாங்ல சொல்லணும்னா கொள்ளையில போற என்னென்ன கரகத்தை சாப்பிட்டு தொலைகிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அவனுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நிற்பாங்க. ஆமா, நீங்க நிறைய கேரக்டர்ஸ்க்கு டப் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த மேன் vs வைல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லைவ் கேரக்டர், அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்ன சார் இருக்கும்? ஒரு லைவ் கேரக்டரில் வந்துட்டு நீங்கள் சகுனி மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்க முடியாது கண்டிப்பாக, இல்லைங்களா? அங்கே வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் நம்ம பண்ணியே ஆகணும். பட் லைவ் கேரக்டரில் நம்ம ஓவர் ஆக்ட் பண்ண முடியாது. நமக்கு அங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மாறுது, யதார்த்தமான கதாபாத்திரங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதுக்கு இவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய பெரிய வித்தியாசமாக நான் ஒன்றும் பார்க்கல. ஆனால் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வித்தியாசம். சார், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல சொல்லிங்க எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களுக்குன்னு ஒரு சின்சியாரிட்டி இருக்குது. இப்போது அந்த சின்சியாரிட்டி டெக்னாலஜியால் இருக்கா சார், இல்லை அவங்க பார்த்த ஆட்களால் இருக்கா? எதுக்காக நான் இதை கேட்குறேன்னா, டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்தளவுக்கு ஆட்கள் சோம்பேறித்தனமாக ஆகிறதுனால இது எல்லாமே மாறுதோன்ற கேள்வி எனக்கு வந்தது. அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உண்மைதான், இருக்காங்க நல்ல ஆர்டிஸ்ட் இப்போவும் தமிழில் இருக்காங்க. அந்த என்ன தான் நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ இதாக வந்தாலும் இல்லை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனால் எல்லோரும் இருக்காங்களான்னு எனக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க, கஷ்டப்படாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் வாய்ஸ் ஆக்டிங் அப்படிங்கிறதே கஷ்டப்படுறது தான், கண்டிப்பாக உயிரை கொடுக்கறது தான். தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசினா அன்றைக்கான எனர்ஜிங்கிறது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு போயிடும். கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது இன்றைக்கி அந்த மாதிரி இருக்காங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த மாதிரி டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் இப்போவும் இருக்காங்க. கண்டிப்பாக ஆஃப்டர் லோகியோட வெப் சீரிஸ் பார்த்ததுக்கப்புறமா எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, மறுபடியும் லோகியோட சீசன் 2 வருதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. ஒருவேளை அதில் உங்களை பார்க்கலாமா? இல்லை, எனக்கு இது வரைக்கும் கால் வரல. நான் அதுக்கு முன்னாலேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஒருத்தர் வந்து
மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தார், கமெண்ட்ஸு நிறைய அனுப்பியிருந்தார். ஆனால் நிறைய பேர் வந்து ஏனோ நான் பேசின அந்த குரல் வந்து லோக்கிக்கு பொருந்தியதாகவும் பர்ஃபெக்டாக இருந்ததாகவும் அதை நாங்கள் மறுபடியும் விரும்புகிறோம், புதுசாக பேசுனது அதை விட இது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதாகவும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதனால் அதை கிராக் பண்ணுறாங்கன்னா, லோகி கிட்ட ஒரு நல்ல கிரே ஷேட் இருக்கு. நீங்கள் அதை வந்து அது ஒரு 200 மாற்றி அதை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றிடுறீங்க. அது வந்து நம்ம வாய்ஸ் தாங்க. அது என்னென்னா அவருக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஆக்ட் பண்ணக்கூடாது. அவர் வந்து எல்லாமே டவுன் ஷெட்டில் ஃபுல் கீழே போயிடுவார், ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். அவர் அந்த மாதிரியான ஒரு கதை, அந்த மாதிரியான கதாபாத்திரங்களுக்கு பேசுறதுக்கே வந்துட்டு நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து அவர் எவ்வளோ பெரிய எமோஷனாக இருந்தாலும் ரொம்ப டெப்த்தில் கீழே தான் சொல்லுவார். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், அவனை வேணா வந்து பார்க்க சொல்லு, இவ்வளோதான் இருக்கும். ஆனால் அது வேறு மாதிரியான ஒரு 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 விஷயத்தை அங்கே அது மேஜிக் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பயங்கரமாக பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லை. இன்றைய காலகட்டங்களில் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக டைம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக சம்பளம்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இவ்வளோ வருட அனுபவத்தில் நான் கொடுக்கறத கொடுங்க, நான் பேசிட்டு போகிறேன்னு இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இல்லைங்களா? அப்போ இந்த காரணிகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான காரணிகளாக இருக்குது. எதுக்காக வந்து நான் வந்து அவ்வளோ பெரிய ஆளா எனக்கு நீ அப்படி அல்ல. இதே ஆட்கள் எத்தனையோ ஆட்களுக்கு வாரி வழங்கி தான் கொடுக்குறாங்க அந்த கதாபாத்திரங்களுக்கு. ஆனால் அந்த கதாபாத்திரங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு. தமிழ் டப்பிங்கில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களெல்லாம் பயன்படுத்தாமல் வேற எல்லாம் பயன்படுத்தி அந்த கதாபாத்திரத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்குன பெரிய பெரிய கம்பெனிகளும் இங்கே இருக்காங்க. அதான் நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ், அங்கேருந்து வந்த கம்பெனிகள். அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாமல் அவங்க பண்ணது. நம்ம கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் உண்மையாக உழைக்கிறவனுக்கு கொடுக்குறதுல உங்களுக்கு அவங்க உழைக்கலன்னு நான் சொல்ல, கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கறதுக்கும் அதுக்காக வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டம்னா அப்புறம் கஷ்டம்தான் எல்லாமே. சார், நீங்கள் இது சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னென்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு ஃபேமஸ் ஆகிட்டோம்னா கவலைப்பட வேண்டாம், அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளை தேடி வந்துடும் அப்படி. ஆனால் நீங்கள் ஃபேமஸாக தான் இருக்கீங்க. டவுட்டே இல்லை சார். கண்டிப்பாக அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் அப்படி ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கா? அவங்க கேட்குற அமௌண்ட் அவங்க தரமாட்டுறாங்களான்னு ஒரு கேள்வி வருது சார். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் கடைசியில் எல்லாருமே பணம் தானே உங்களுக்கு. இல்லை சார், அப்போ ஃபேமஸ் ஆனால் இது எதுவும் மாறாதா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு நடிகரோட அவர் சின்ன நடிகர் தான். சரி, நான் அவரை வந்து ஃபாலோ பண்ணுவேன். வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த நிலையிலேருந்து இப்படி வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து ரொம்ப குறைவான ஒரு வருமானத்துக்கு தான் வேலை செய்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமாவில் ஜெயிக்கிறவனுக்கு பின்னால் தான் போவாங்க, உட்கார்றவங்களுக்கு தான் கேரவன் கொடுப்பாங்க, எல்லா வசதியும் கொடுப்பாங்க. இதெல்லாம் யார் வராங்க அப்படின்னா 2% தான் இந்த மாதிரியான வசதிகளை பெறுவாங்க. பாக்கி 98% சாதாரண வாழ்க்கை. எனக்கு புகழ் வந்துருச்சு அப்படின்னு உட்கார்ந்தோம்னா நம்ம வீட்டில் அடுப்பெரியாது சார். அதை தாண்டி நம்ம வேலை செஞ்சே ஆகணும். நாம் இந்த வேலைக்குன்னு தான் வந்துட்டோம், அப்போ நம்ம வேலை செஞ்சே தான் ஆகணும். ஒரே மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று பண்ணணும். ஆனால் அதெல்லாம் தாண்டி தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக அமையும் போது வருவாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு 500 ரூபா கிடச்சிருக்கு, இது போதும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா அது தப்பு. நாளைக்கு எனக்கு அது 5000 ரூபா ஆகணும்னு நினச்சி வேலை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பண்ணு, தப்பாக பண்ணாது. சினிமாவுக்கு நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா இந்த சினிமா நம்மளை கையே விடாது. இது ஒரு சூட்சமம், இது ஒரு கணக்கு. அது ஒரு காலம் இருந்தது. எப்படின்னா ஒரு திறமைக்காக காத்திருத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. ஒரு திறமைசாலி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்காக காத்திருக்கிறதுன்னு. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி திறமைசாலிகளும் கூடிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, டைம் இல்லை. இன்றைக்கி வந்து அந்த டைமில் நாம் என்ன வேலை செய்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்போ அதுக்கு நீங்கள் அப்டேட்டடாக இருந்தே ஆகணும். எனக்கு தான் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கவே கூடாது இல்லைங்களா சார்? நான் இல்லைன்னா வேற ஒரு ஆள். இது ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் நம்ம வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை இப்போ தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமாக அந்த வேலையை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் இருந்தால் தான் வேலை நடக்கும்னு நான் நினைக்கல. என்னால் வேலை பாதிக்கப்படக்கூடாது. அதனால் எங்கே போனாலும் என்னோட அந்த ஒரு கிட்டோடையே போயிடுவேன். அது குழந்தைங்களுக்கும் தெரியும், என் மனைவிக்கும் தெரியும். சார், அந்த கிட்டில் என்னென்ன இருக்கும்? என்ன ஒன்றும் இருக்காது சார். ஒரு லேப்டாப் இருக்கும், ஒரு மேக் ஒன்று வச்சுருக்கிறேன், மைக்கு, ஒரு நல்ல மைக்கு, ஒரு சவுண்ட் கார்டு வச்சுருக்கேன், அவ்வளோதான். வேறு என்ன வேணும் சார்? வேறு ஒன்றும் இல்லை சார்.
நீங்கள் என்கிட்ட திருப்பி கேட்கலாம், நீங்கள் 25 வருஷமாக இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. எவ்வளோ தூரம் 25 வருஷமாக இதே ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஓவர் பயமும் கூடாது. அடுத்த ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நான் வாய்ஸ் ஆக்டிங்கே இருக்கக்கூடாது, அடுத்து ஆக்டிங் இருக்குது, அடுத்து நிறைய இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. அதுக்கான போகிறதுக்கான சூழல் எனக்கு சரியாக அமையலை. பிஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போய் இதில் மாட்டிட்டோம். நீ அடுத்து கூடிய விரைவில் கமிட்மெண்ட் நியாயமாக இருக்கணுன்றதுக்காக அடுத்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அதானே சார் கரெக்டான பாயிண்ட்? ஆமாம், கரெக்டு. ஆமாம், கமிட்மெண்ட் நியாயமாக ரிஸ்க் எடுக்க. ஆனால் அன்னைக்கு நம்ம அந்த ரிஸ்க் எடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம். கமிட்மெண்ட். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த தைரியம் இல்லை. அது வந்து ரொம்ப பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் பண்ணக்கூடியதே வந்துட்டு மகா பெரிய தப்பு தான். அந்த தைரியமான ஒரு விஷயங்கிறது வேணும். ஏன்னா இப்போ நான் கூட ஒரு சுகவாசியாக ஒரு லாவிஷான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோன்னா அங்கேருந்து எந்திரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் வீட்டையும் அதே மாதிரியே நான் வளர்த்தி என் குழந்தைங்களையும் அப்படியே நான் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறனோ அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைங்களா. இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். வந்துடுவேன் நினைக்கிறேன், கூடிய விரைவில் வெளியே வருவேன். நம்ம ஒன்று நினைக்கிறோனாலே அது ஒரு மாற்றத்துக்கான இடத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லுவாங்களே. ஆமாம், அதனால் நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். அடுத்து ஒரு ஆக்டர் ஆகும், ஒரு டேரக்டர் ஆகும். தெரியல சார் அது. ஆமாம், டெஃபினட்டாக சார். அண்டு நீங்கள் பல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க சார். பட் உங்களுக்கு தெரியும் சார், இந்த கேரக்டர்ஸ்னால் நான் ரொம்ப நல்லா பண்ணேன், பட் அது பெரிய அளவில் வெளியிலேயே வரலை. அது பல காரணங்கள் இருக்கலாம் சார். பட் அப்படி ஒரு டாப் 5 கேரக்டர்ஸ் எனக்கு உங்ககிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் உங்களோட கேள்வியிலிருந்து நான் வந்து மாறுபடுறேன். நான் பேசுகிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு முக்கியமான கேரக்டர் தான். நான் ரசித்து தான் நான் பேசுகிறேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது உங்களோட மேனரிசம் என்னங்கிறது என் மனசில் போய் பதியும். இது வந்து ஒரு வாய்ஸ் ஆக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் பேசிக்காக இருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம் தான். கண்டிப்பாக. ஓகே, நான் இப்போ உங்ககிட்ட பழகும்போது உங்களுடைய மேனரிசம், இப்போ வேற ஒருத்தர்கிட்ட பழகும்போது, வேற ரோட்டில் போகும்போது ஒருத்தருடைய ஹேபிட்டு, ஒருத்தரோட அவருடைய அந்த மேனரிசம் என்ன, அவர் என்ன மாதிரியான ஆட்டிடியூடில் இருக்கார், இதெல்லாம் என் மனசில் போய் உட்காந்துடும். நான் ஒரு 2 கேரக்டர் மட்டும் சொல்கிறேன். சொல்லுங்கள். நம்ம இப்போ இறந்து போன முன்னாள் கேரள முதலமைச்சர் அச்சுதானந்தன், ஓகே சார், அவருடைய மேனரிசம். ஓகே, அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பாண்டியன், அவருடைய மேனரிசம். ஜோதா அக்பர்னு ஒரு படம் வந்தது. தெரியும் சார். அதில் ஹிருத்திக் ரோஷனுக்கு நான் தான் பேசினேன். ஜோதா அக்பர். ஓகே, அது ஒரு நல்ல படம் அது சார். அப்போ அதில் வந்து ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு போயம் பேசுவார் சார். ஆமாம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஞாபகம் இருக்குங்களா சார்? ஏன் மறந்துட்டேன், நீங்கள் எடுத்து கொடுத்தா வேணா பேசுகிறேன். அப்போ நான் வீடியோ மட்டும். ஓகே, அது நம்ம அந்த ஒரு கதாபாத்திரம். அப்புறம் இது மகதீரான்னு மாவீரனுங்கிற அது பார்த்துருங்க சார். அதில் அந்த வில்லன் கதாபாத்திரம். ஓகே, இது போய் ரீச் ஆச்சு ரீச் ஆகலைங்கிறது நல்ல விஷயம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்கிறேன். நம்ம அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகிட்டேன் நான். வெரி ஸ்வீட். எனக்கு என்னென்னா இப்போது அந்த 2 வீடியோஸை பார்த்து நீங்கள் அப்படி சும்மா ஒரு 2 இது மட்டும் பேசுகிறேன். ஐஸ்வர்யா ராய் கிட்ட பேசுவார். அந்த ஒரு ஸ்க்ரீனுக்கு அந்த சைடு இந்த சைடு பேசுவார். அது பளிங்கு போன்ற உன் முகத்தில் என் முகம் பிரதிபலிப்பதை காண வேண்டும் ஜோதா, தயவு செய்து நான் சொல்வதை கேள். இந்த திரையை விலக்கு, நமக்கான வாழ்வு அங்கு காத்து கொண்டிருக்கிறது. என்னை நம்பு ஜோதா, என்னை நம்பு. ஏன் என்னிடம் இந்த மாதிரி நடந்து கொள்கிறாய்? அப்படி போ. அந்த மாதிரி. அடுத்து மாவீரன் படத்தில் வந்து சார் அந்த வில்லனு அந்த சீனே ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். ராஜமௌலி பயங்கரமாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பார். 100 பேரை ஒரு ஹீரோ அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வில்லன் டு ஹீரோ அப்படின்ற அந்த சீனு அது பயங்கரமாக தேட்டரில் இருந்துச்சு. அந்த சீனு ஸ்கிரிப்ட் எழுதினவர் வந்து திரைக்கதை அரசர் பாக்யராஜ். ஓ, அப்படிங்களா? ஆமாம், அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் அருமையான ஒரு நடிக்க முடியல, ஆனால் அவரோட எழுத்தில் நம்ம பேச முடிஞ்சதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. கண்டிப்பாக. அவர் நம்மக்கிட்ட வேலை வாங்கின விதம், கோபின்னு ஒரு வாட்டியும் கூப்பிட்டு இல்லைங்க அப்படி இல்லை அவர் அந்த நான் அடுத்தது கேட்கலாம் வந்து சார் நீங்கள் பண்ணிட்டீங்க. அவர் அதை கொஞ்சம் இப்படி மாற்றிக்கலாங்க என்னங்க கோபி அப்படின்ட்டு டீ பிரேக்ல எல்லாம் வரும்போது அவர்கிட்ட அந்த பழகின அந்த நாட்கள் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு நாட்கள். பர்டிகுலராக அந்த கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து எட்டி வச்சுட்டு அந்த வில்லன் வந்து பேசுவார். வாக்கை மறந்தாயா ஷேர்கான்? ராணியையும் ராஜாங்கத்தையும் என்னிடம் ஒப்படைப்பதாக ஒப்பந்தம். ஆனால் நீ வாக்கை மறந்துவிட்டு அவனுடன் சேர்ந்து கொண்டு என்னை எதிர்க்க துணிகிறான். மறந்து விடாதே வாக்கை, மறந்து விடாதே.
சூப்பர் சார். அண்ட் இது இல்லாம நம்ம டீம் வந்து ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் வச்சிருக்காங்க சார், ஓகே. வேற ஆக்டர்ஸோட. சப்போஸ் அந்த ஆக்டர்ஸுக்கு நீங்க வாய்ஸ் கொடுத்துருந்தா எப்படி இருக்கும், அந்த டைலாக் எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் ஆசை. மாநாடு படத்துல எஸ்ஜே சூர்யா ஒரு டைலாக் பேசுவார் சார், பயங்கர ஃபேமஸ். அதுவும் இந்த டீசரோ ட்ரெய்லரோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த டைலாக பேச ஆரம்பிச்சாங்க, வந்தா சுட்டான் சுத்தா ரிப்பீட் அப்படின்னு. அது நீங்க பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் சார். உங்க வாய்ஸ்ல அது எப்படி இருக்கும்? அது அவரு பயங்கரமா உண்மையான நடிப்பு அரக்கன் அவரு. கண்டிப்பா சார். அவர் அது வேற மாதிரி பண்ணிட்டாரு. நம்ம எப்படி பண்ணுவோம்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி வரும்னு தெரியாது. ஓகே. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், செத்துருவான். ஆனா ரிப்பீட் தலைவரே, முடியல தலைவரே, முடியல. சார் சூர்யா சார் ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட்டான கேரக்டர். அதில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பீக்காக இருக்கும். எனக்கு அந்த ஃபேஸில் இந்த வாய்ஸ் கேட்கணும் ஆசை. இதெல்லாம் நம்மளை வந்து கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன் இல்லை சார், அது சின்ன சேஞ்ச் ஓவர், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் சார். கண்டிப்பாக. அது எப்படி வருதுன்னு தெரியாது, ட்ரை பண்ணுறேன். எவன் பசியோட இருக்கானோ அவனை எவனும் தடுக்கவே முடியாது. மறுபடியும் ஆரம்பிக்கிற ஸ்கிராட்ச்ல இருந்து நாளைக்கு டே 1 எவன் அவன் தலையோட வரானோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட். சார் அண்ட் நீங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, என்னோட ரூம்மேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் சினிமாவில் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்பயுமே இந்த ரூம்மேட்ஸாக இருக்கவங்க ஒருத்தர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வேற ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க, இல்லை நம்ம அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஏதாவது உதவி பண்ணுறோம். அப்படி உங்கள் கூட இருந்த வேற செலிப்ரிட்டிஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது சார். அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். செலிப்ரிட்டிஸ்ன்னு ஒருத்தர் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. சரிங்க சார். ஒரு நண்பர் அமேசான் அந்த மாதிரி ஒர்க்கு ஃபஸ்ட்டு பண்ண போகிறாரு. ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னொருத்தர் ஓன் ஸ்டூடியோ, ஓகே, இங்கே ஏவிஎம்மில் அவர் ஓன் ஸ்டூடியோ ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஒருத்தர் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் எஃப்எம் ஸ்டேஷனில். அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரில எனக்கு. அப்புறம் இன்னொரு நண்பர், அவர் அந்த மன்மதன் ஒரு படம் வந்து இல்லைங்களா, சிம்பு அதோட டைரக்டரு. அவர் நான் அவர் கூட தான் தங்கியிருந்தேன். அவரும் நானும் தான் நிறைய கதை பேசியிருக்கோம். அப்போ அந்த மன்மதன் டைம்லேயும் ஒன்றா தான் இருந்தீங்களா சார்? ஆமாம், நாங்கள் விடிய கதை பேசுவோம். அந்த அவருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த பாசிகர் ஷாருக் கான் மூவியோட அந்த இதுதான். நிறைய டிசைன் பண்ணுவார். முருகன் அவர் பேர். காதல் கொண்டேன்னு ஒரு படம் தனுஷோடது வந்தது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஓகே, ஒன்றுமே இல்லை, ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் அவர் என்கிட்ட வந்து சொன்னார், தலைவா இவர் பெரிய ரவுண்டு வருவார் பாருங்க அப்படின்னு. எனக்கு இன்னும் அது நல்ல ஞாபகம் வருது. ஓகே, அந்த மாதிரி ஆட்கள் அவங்க மாதிரி இருந்தாங்க. ஆமாம். சிம்பு சாரை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கேன்? இல்லை, நான் அவங்களோட எந்த ஒரு இதுவுமே இல்லையே, எந்த ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இந்த சைடு வந்ததுனால நான் அவங்களோட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ எனக்கு வாய்ப்பு அமையலை. சார், நீங்கள் இத்தனை வருஷமாக ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கீங்க. நீங்கள் பார்த்து வளர்ந்த செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரசித்த செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், ஒரு டைமில் மீட் பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் இப்போ வரைக்கும் செரிஷ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கும் சார்? அதை பற்றி ஷேர் பண்ணிக்க முடியுமா? எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, அவர் நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி சார். அவர் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் அவரை வந்து ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் வந்து கண்டுக்காமல், ரொம்ப பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூட் எதுவும் காமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் அவரை கண்டுக்கல. நான் பாட்டுக்கு அந்த சைடு போயிட்டேன். அவர் வந்தார், பின்னாலே ஓடி வந்தார். கோபி, என்ன தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னாரு. தெரியுமே, நீங்கள் தான் தெரியுமே, அப்படியே என்னை வந்து நீங்கள் கண்டுக்காமல் போனீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க, நான் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து அது அந்த அந்த டைம் அது நல்லா இருக்காது. நீங்கள் சப்போஸ் டப்புன்னு மூஞ்சியை ஏதாவது காமிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் போனேன். ஏன்னா நான் அந்த மாதிரியாங்க, நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி அப்புறம் ஆஸ் யூஷுவல் அப்புறம் எல்லோரும் மாதிரி தான் அவர் அது மாதிரி தான். அப்புறம் அவரை பிடிக்கவே முடியல. ஓகே, அது அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கான விஷயங்கள். நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. நம்ம பேசும்போது
அண்ணா நீங்கள் சூப்பர்ண்ணா, அண்ணா என்னண்ணா சொல்லுங்கண்ணாம்பாங்க. சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்க கோபி என்ன பண்ணணும், என்ன வேணால் பேசுவேன், எல்லாம் பேசுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே செம்மையாக இருந்ததுண்ணா. அண்ணா, சார், அதான் கோபி, அதான் அந்த மாதிரி அது வரும்போது நான் மேக்ஸிமம் அதை வச்சுக்க மாட்டேன். நான் ஓகே, நானே அதை கட் பண்ணிட்டு போயிடும். அவங்க நினச்சிட்டு போகிறாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த மாதிரி ஆட்களையும் நம்ம சந்திச்சிருக்கோம். நிறைய அந்த பார்வையிலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்கிட்ட பேசும்போது அவங்களுடைய பார்வையிலேருந்தே நம்மளால் வந்துட்டு அவங்க என்ன நம்மளை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் கிராக் பண்ண முடியுங்கிறதுனால நம்ம அதை மேக்ஸிமம் அந்த மாதிரியான இடங்களில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது. ஓகே, பரவாயில்ல, அது அப்படி தான் இருக்கும்ட்டு. அதனால் இருக்குது, நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் அதையே நம்ம அதை முடிஞ்சு பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை பேசி நம்ம ஒன்றும் ஆக போகிறது. எனக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் உங்களுடைய லைஃப் ஜேர்னியாகவும் பயங்கரமாக ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடம் நம்ம போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, ஒரு ஆக்டராகவும் டேரக்டராகவும். அடுத்து நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது கோபி அண்ணாவை நான் அந்த இடத்துல பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச்சுங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய வார்த்தைகளுக்கு பலிக்கிட்டும். எனக்கும் பிடிச்ச மாதிரி நானும் கொஞ்சம் வெளியே வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏதாவது கிடைச்சா பண்ணலாம். கண்டிப்பாக நாள் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு டைமுன்றது. ஆமாம், அந்த ப்ரிப்பேரிங் டைமாக தான் நான் இதை பார்க்குறேன். டெஃபினட்டாக. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ஸ்வீட்டாக. ரொம்ப தேங்க்யூ. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரு, பெல் ஐக்கான லைக் பண்ணிடுங்க. மறந்து விடாதீர்கள். ஐடாக் யூடாக் ஷேரு, சப்ஸ்கிரைபு, பெல் ஐக்கானு. அப்புறம் அவ்வளோதான் முடியும். தேங்க்யூ. இது ஓகே.